ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ரெத்தார் தான் ஓடிட்டுருக்கு கண்டினியூஸாட்டு. ஸோ கண்டினியூஸாக போர்ட்ஃபோலியோ நிறைய பேர்லாம் சொல்கிறீங்க என்னோட போர்ட்ஃபோலியோலாம் ஓவரால் நெகட்டிவ் அந்த செக்மெண்ட்டுக்கு வந்துடுச்சு. போகிற பார்த்தா என்னோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 10 to 15 days இதே கண்டினியூ வச்சு என்னோட போர்ட்ஃபோலியோ அதே கண்டிஷனில் மாறிடும் போல தான் இருக்குது. ஸோ இது எத்தனை நாள் கண்டினியூ ஆகுது இந்த ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்கில் நிஃப்டி 1.36% காலி, 23,559 பாயிண்ட்ஸில் இருக்குது. 324 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். சென்செக்ஸ் 77,690 பாயிண்ட்ஸில் இருக்குது. 984 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 50,088 பாயிண்ட்ஸில் இருக்குது. 1069 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி ஐடி 240 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருந்துச்சு. 42,369 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓவரால் அட்டு FISDS டேட்டா பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கிடைக்கல. அது என்னன்னு தெரில. எல்லா நாளுமே பிஃபோர் 7 o'clock என்எஸ்சியோட டேட்டாவில் அப்டேட் ஆயிரும். இன்னைக்கு மணி கண்ட்ரோல் வெப்சைட்லேயும் இல்லை, ஆனால் என்எஸ்சி FIS டேட்டா அது அதுலேயும் இல்லை, என்எஸ்சி டேட்டாலையும் இல்லை. மோராட்னா 7:30 வரைக்கும் பார்த்தேன், கிடைக்கல. ஸோ மேபி லேட்டாக கிடச்சுன்னா அந்த வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இதில் நாட்கோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1.5% நெகட்டிவில் தான் இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. 1.5% அடிச்சிருக்காங்க லாஸ்ட் மார்க்கெட் க்ளோசிங்கில். 1366 இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க நாட்கோ ஃபார்மாவில். கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருந்து லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட்ஸ். அதில் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு, ஒரு 3.5%. அதுக்கான ரீசன் இந்த இம்போர்ட் டேக்ஸ் ரிடக்ஷன் பண்ணாங்கல்ல, கஸ்டம் டியூட்டி, அதுதான் ஒரு ரீசன். அதில் ஒரு 69 கோடி ஒன் டைம் லாஸ் ஆயிருக்கு. அதனால ப்ராஃபிட் அடி வாங்கியிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஆனால் அன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 665 ரூபா வரைக்கும் போச்சு. கடைசியில் 670 ரூபாவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 4.5% நெகட்டிவ்ல இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ். இப்போதே கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. நெக்ஸ்ட் இந்த கொச்சின் ஷிப்யார்டு, கார்டன் ஷிப் பில்டர்ஸ், மேசகான்டாக் ஷிப் பில்டர்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா அதே பேஸ் பண்ணி வர ஸ்டாக்கு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், இது எல்லாம் அன்னைக்கு போட்டு பொழந்து எடுத்திருக்காங்க. குறைஞ்சது 4%, 5% அடிதான். இதில் எல்லா ஸ்டாக்குமே ஆவரேஜாக 4% அடிச்சிருக்காங்க. இதில் கார்டன் ஷிப் பில்டர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஆக்சுவலி ப்ராஃபிட் 21.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 97.8 crores பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 1182 கோடியாக இருக்குது. 28.4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ரெவன்யூ. அதே எபிட்டா பார்க்கும்போது 68.7 crores இருக்குது. 41% எரானட் பேஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு எபிட்டா மார்ஜின் 60 basis point இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 6% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி அவங்களோட ஆர்டர் புக் ஸ்டேட்டஸ் அவங்க எண்ட் ஆஃப் த குவார்ட்டரில் கொடுக்கல. ஆகஸ்ட்டில் CNBC TV18 கொடுத்த இன்ட்ராக்ஷனில் மேனேஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, அவங்களோட கரண்ட் ஆர்டர் புக் 25,231 கோடியாக இருக்குது. 90% ஆஃப் த ஆர்டர் புக் ஷிப் பில்டிங் பிஸ்னஸ்லேருந்து வந்தது. அதே மேனேஜ்மெண்ட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் 3 to 6 months 1,500 கோடியிலேருந்து 2,000 கோடி அளவுக்கு ஆர்டர் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எக்ஸ்போர்ட் ஆர்டரும் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கார்டன் ஷிப் பில்டர்ஸோட மேனேஜ்மெண்ட் சொல்கிறாங்க. ஓரளவுக்கு கார்டன் ஷிப் பில்டர்ஸோட ரிசல்ட்ஸ் பார்த்தோம். ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5% காலி, 1384 ரூபாவில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த கார்டன் ஷிப் பில்டர்ஸோட 50 ஹை பார்த்தீங்கன்னா 2,833 ரூபா எங்கே இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட இதை விட 1,500 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது. அவ்வளோ ரேட் இறங்கி இருக்கு. இதெல்லாமே ஆல் டைம் ஹையில் இருக்கும்போது கொச்சின் ஷிப்யார்ட் 4.5% காலி, இன்னைக்கு 1,317 ரூபாவில் இருக்குது. அதே மாதிரி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் 4.5% காலி. மேசகான்டாக் ஷிப் பில்டர்ஸ் 4% காலி. மேசகான்டாக் ஷிப் பில்டர்ஸ்லாம் 5,860 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 3,890 ரூபாவில் இருக்குது. ஓவரால் இந்த ஸ்டாக்ல என்னோட கருத்து என்னன்னா, இது எல்லாமே ஹைலி ஓவர் வேல்யூட். நான் ரீசெண்டாக வர சொல்லியிருந்தேன், இது 60 to 77% வரைக்கும் கிராஷ் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி எஸ் செக்யூரிட்டிஸ் ஆர் ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் சம்திங் யாரோ ஒரு ப்ரோக்கரேஜ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுபடி அவங்க கணிச்சது கரெக்டாக தான் இருந்திருக்கு. மேஜர் அடி பார்த்தீங்கன்னா இந்த செக்டரில் பயங்கரமான அடி விழுந்திருக்கு. இப்போதைக்கு இதில் ஒதுங்கி இருங்க. ஸ்டில் இந்த ஸ்டாக்ஸோட வேல்யூஷன் செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஃபேவரபுளாக இல்லை. நிறைய பேர் கொச்சின் ஷிப்யார்ட்லாம் ஃப்ரெஷ் என்ட்ரி கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வேண்டாம், இப்போதைக்கு ஒதுங்கிருங்க. வேல்யூஷன் சுத்தமாக நமக்கு ஃபேவரபுளாக, ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த செக்டார் ஸ்டாக்ல ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் கேட்டிருந்தீங்க. டாடா ஸ்டீல் இன்னைக்கு ஒரு 3.5% இறங்கி இருக்கு. 139 ரூபாவில் இருக்குது. ஆக்சுவலி 184 ரூபா வரைக்கும் போனாங்க. நான் கன்சிடர் பண்ணி 184 போயிட்டு இப்போ 139 வந்திருக்குது. அகைன் 100 rupees வந்துச்சுன்னா ஸ்லோவாக டாடா ஸ்டீல் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. டாடா ஸ்டீலில் நிறைய பேர் டாடா ஸ்டீல் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால தான் அப்டேட் பண்ணுறேன். அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல் அதுவும் 4% இறங்கி இருக்கு. 418 ரூபா வரைக்கும் வந்தாங்க. அடுத்து 419 ரூபாவில் இருக்குது. விரைவில் இதுவும் 400 கிராக் பண்ணி கீழே போகும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணலாம். நல்ல ஆர்டர் புக்கு வச்சுருக்காங்க கம்பெனி. நல்லா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்க கம்பெனி தான். பட் ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பிஃபோர் த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் நல்ல ரேலியான ஸ்டாக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
நமக்கான வேல்யூஷன் ஃபேவராக வரும்போது இந்த ஆர்விஎன்எல் ஸ்டாக்ல என்ட்ரி கொடுக்கறத பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வேல்யூஷன் நமக்கு வந்து ஃபேவரபுளாக இல்லை. ஈச்சர் மோட்டார்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதாவது ராயல் என்ஃபீல்டோட பேரண்ட் தான் ஈச்சர் மோட்டார்ஸ். ப்ராஃபிட் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1100 கோடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 3.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 4263 கோடியா இருக்கு. எபிட்டா 1087 கோடியா இருக்குன்னு சொல்றாங்க, ஃபிளாட்டா இருக்கு. எபிட்டா மார்ஜின் 25.5% குறைஞ்சிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 26.4% இருந்திருக்கு. ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் 2.25 லேக் மோட்டார் சைக்கிள் வித்திருக்காங்க. பட் சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல அது 2.29 லேக் மோட்டார் சைக்கிள்ஸ் இருந்திருக்கு, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. விஇசிவி அந்த செக்மெண்ட்ல வந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 5538 கோடியா இருக்கு. அதே மாதிரி அவங்க சொல்றது இந்த குவார்ட்டர்ல மட்டுமே 2 வெஹிக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. அதாவது டின் பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். ஒன்று வந்து அந்த 650 அப்படிங்கிற இதில் பியர் 650 அப்படிங்கிற ஒரு வெஹிக்கிளும் கிளாசிக் 650 அப்படிங்கிற வெஹிக்கிளில் ட்வின்ஸ் மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது மாதிரி அவங்களோட நியூ இவி பிராண்டோட அந்த ஃபர்ஸ்ட் லுக்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ளையிங் ஃப்ளீ அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இவி பிராண்டே அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மோராட் இது வந்து ராயல் என்ஃபீல்டோட ஈச்சர் மோட்டார்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் நான் பார்க்கும்போது 4588 ரூபாயில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 3.5% கிட்ட நெகட்டிவ்ல தான் இருந்தாங்க. அந்த ஸ்டாக் ப்ரைஸோட பீக்குன்னு பார்த்தீங்கன்னா 5105 ரூபா. அதுலேருந்து 10% வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்குது. மோராட் இது வந்து ஈச்சர் மோட்டார்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி கொடுத்த அப்டேட். ஐடிசி பார்த்தீங்கன்னா ஒரு 4000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வராங்க. கிட்டத்தட்ட 8 நியூ ஃபுட் பிளான்ஸ் போடுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 8 நியூ ஃபுட் பிளான்ஸ் அவங்க இடமும் தேர்வு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க சொல்கிறது 25000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற கோல் செட் பண்ணியிருக்காங்க. 2030 வந்து லார்ஜஸ்ட் எஃப்எம்சிஜி பிளேயர் ஆகணும். அது இல்லாமல் அவங்க வந்து லேண்டும் அக்யூர் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, பஞ்சாப்ல வந்து ஒரு லேண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டா ப்ரொடியூஸ் பண்ணுறது, ஃப்ரூட் ஜூஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதில் வர பிளான்ட் வந்து 1400 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் வருது. சில ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ வந்து டைவர்ஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 நியூ ப்ராடக்ட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண இருக்கிறாங்க. அதுவும் ஒரு செக்மெண்ட்டில் வருது. டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடிசியோட நூடுல்ஸ் பிராண்டு ரீசெண்டாட்டு வந்து அந்த நூடுல்ஸில் சில பேண்ட்ஸ்லாம் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களோட நூடுல்ஸ் செக்மெண்ட் பயங்கரமாட்டு இவங்களோட நூடுல்ஸ் செக்மெண்ட் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிச்சு. மார்க்கெட் ஷேர் இப்போ 29% கிட்ட வச்சிருக்காங்க ஓவராலாட்டு. இப்பியோட சேல்ஸ் க்ரோத் வந்து 30% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து 45% ஆட்டு கொண்டு போக ஐடியா போடுறாங்க. ஐடிசியோட ஜூஸ் பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா பி நேச்சுரல், அதை வந்து 2014 அக்யூசிஷன் பண்ணாங்க. இப்போ வந்து 7% கிட்ட அந்த ஜூஸ் மார்க்கெட்டில் அவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து 11% ஆட்டு கொண்டு போகிற ஐடியாலாம் இருக்குது. ஐடிசி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 2030 இந்த எஃப்எம்சிஜி பிஸ்னஸோட ரெவன்யூ மட்டும் 1,00,000 கோடியை வந்து டச் பண்ணும் அப்படிங்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மோராட்டு. ஸோ நிறைய விவசாயிகள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாகவே இவங்க ப்ராடக்ட்லாம் வாங்குறாங்க. ஸோ மோராட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட ஹிஸ்ட்ரி வீடியோவே நம்மகிட்ட இருக்கும். அதை நீங்கள் பார்த்தாலே புரியும். ஐடிசியோட ஸ்டாக் ப்ரைஸ் லாஸ்ட்டு 477 ரூபாயில் இருக்குது. இதனால தான் சொல்கிறது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிகரெட் பிஸ்னஸ் சொல்லி நிறைய பேர் கமெண்டில் பண்ணுறீங்க. ஆனால் ஒரிஜினலி இவங்க வந்து எஃப்எம்சிஜி செக்டரை ஃபுட் பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. இந்த ஸ்டாக் இப்போ 477 ரூபாயில் இருக்குது. எஃப்எம்சிஜி செக்மெண்ட்லேயே ஒரு ஸ்டாக் நமக்கு வந்து வேல்யூஷன் சீப்பாக கிடைக்குன்னா அது ஐடிசி தான். யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு லாங் டேர்முக்கு நல்ல ஒர்த்துள்ளதாக இருக்கும். நால்கோவோட கியூட் ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 415% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1062 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 31.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4001 கோடி பண்ணியிருக்காங்க. எபிட்டா 289.4% அதிகரிச்சிருக்கு. 1549 கோடியா இருக்கு. எபிட்டா மார்ஜின் 38.7% இருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 13% இருந்தது. இப்போ எங்கேயோ போயிடுச்சு எபிட்டா மார்ஜின். 4 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. 80% ஆஃப் அவங்களோட ஃபேஸ் வேல்யூ 4 ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க. ஸோ மோராட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க சொல்கிறது நவம்பர் 29 அப்படின்னு சொல்கிறாங்க. இது நால்கோ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் பக்காவான ரிசல்ட்ஸ். பட் ஆக்சுவலி இந்த ஸ்டாக் என்னட்ட கிடையாது. இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவிடன் 4 ரூபா கிடைக்கும். இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு அரவிந்தர் சிங் ஷாகனே அவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயிலோட நியூ சேர்மனாட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஓவரால் இது வந்து பெட்ரோல் மினிஸ்ட்ரி எடுத்த முடிவு. ஷாகனேக்கோட ஏஜ்னு பார்க்கும்போது 54 வயசாக இருக்குது. இவர் வந்து இப்போ இந்த பெட்ரோகெமிக்கல் பிஸ்னஸ் அந்த இதில் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கிறார். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கிறாரு. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறார். பெட்ரோகெமிக்கல் செக்மெண்ட்டில் மோராட் இப்போ அரவிந்தர் சிங் ஷாகனே வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனோட சேர்மனாட்டு வராரு. இது இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் வந்து அப்டேட்டு. காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்க்கும்போது 288 கோடி பண்ணியிருக்காங்க. 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு. ரெவன்யூ 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் 229% அதிகரிச்சிருக்கு.
எபிட்டா பார்க்கும்போது 229.98% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 288 கோடியா இருக்கு எபிட்டா. எபிட்டா மார்ஜின் 12% இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸோட கன்சாலிடேட்டட் சேல்ஸ் பார்க்கும்போது ஹோம் கேர் செக்மெண்ட்ல 12% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பர்சனல் கேர் செக்மெண்ட்ல 3% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 10 நியூ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த Q2ல. இவங்களோட புக்கிங் வேல்யூ நீ பார்க்கும்போது 5198 கோடியா இருக்கு. காத்ரேஜ் அக்ரோவெட் லிமிடெட் அனிமல் ஃபீட் செக்மெண்ட் அந்த செக்மெண்ட்ல 24% வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. வெஜிடபிள் ஆயில் செக்மெண்ட்ல 7% மார்ஜின் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பாடு பார்த்தீங்கன்னா க்ரூட் பாம் ஆயில் கெர்ன் ஆயில் இந்த செக்மெண்ட்லாம் அவங்களோட ரேஷியோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கன்சாலிடேட்டட் ரெவன்யூ வந்து 297 கோடியா இருக்கு இந்த Q2 ஃபினான்ஷியல் 25ல. பட் இந்த கிராப் ப்ரொடெக்ஷன் பிசினஸ் நான் சொன்ன மாதிரி அதுல ரெவன்யூ அடி வாங்கியிருக்கு. 379 கோடியா இருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயர்ல 297 கோடியா இருந்திருக்கு. டேரி செக்மெண்ட் ரெவன்யூ வந்து 3% அதிகரிச்சிருக்குது. ஸோ ஓவரால் இன்னைக்கு ஸ்டாக் பிரைஸ் வந்து 1.5% பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் இருந்துச்சு. 937 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பஜாஜ் கன்சியூமர் கேர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ணியிருக்காங்க. பட் சில செக்மெண்ட்ல வந்து கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. நாட் பஜாஜ் கன்சியூமர், காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. NBCC இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 52% அதிகரிச்சிருக்கு. 125 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2458 கோடியா இருக்கு. 19.5% இன்க்ரீஸாக இருக்கு. சீக்வன்ஷியல் பேசிஸில் ரெவன்யூ 15% அதிகரிச்சிருக்கு. நெக்ஸ்ட் அவங்களோட க்ரோத்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் மார்ஜின் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. 4.1%. எடனா சேம் பீரியட் லாஸ்ட்ல 4.6% இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்கு. ஸ்டாக் பிரைஸ் கண்டினியூஸாக அடி வாங்கிட்டு தான் இருக்கு. லாஸ்ட்டு கூட 4% அடி வாங்கி 88 ரூபா சம்திங்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 89 ரூபால இருக்குது. ஸோ ஓவரால் அடி பார்த்து NBCCலாம் வெயிட் பண்ணுங்க. பட் கண்டினியூஸாக ஆர்டர் வின் பண்ணுறாங்க. மார்க்கெட் வீக்காக இருக்கிறதுனால இந்த ஸ்டாக்கை அடிக்கிறாங்க. வோடஃபோன் ஐடியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ரெவன்யூ 4% அதிகரிச்சிருக்கு. பட் நெட் லாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7176 கோடியா இருக்கு. ஓவரால் ரெவன்யூ மட்டும் 4% அதிகரிச்சிருக்கு குவார்டர் பேசிஸில். இதில் கவனமாக தான் இருக்கணும் இந்த ஸ்டாக்லாம். ஃப்ரெஷ் என்ட்ரியெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. மோரட்டி 7 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். பெருசாக ரிசல்ட்ஸ் இல்லை. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுறதே கஷ்டம் தான். ஏன்னா இவங்களுக்கு டஃப் பிளேயராக இருக்கிறதே ஏர்டெலும் ரிலையன்ஸும் இருக்கிறாங்க. ரிலையன்ஸோட ஜியோ. இனி இப்போ ஸ்டார்லிங் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏர்டெலுக்கும் ஜியோக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி போட்டியில் இருக்குது. ஸ்டார்லிங் உள்ளே வந்தாங்கன்னா இவங்களுக்கு பெரிய இதாயிரும். இப்போ டாப் பிளேயராக இருக்கிற 2 பேருக்குமே அது ஒரு காம்படிஷனாக மாறும். இவங்கெல்லாம் அதை பீட் பண்ணி மேலே வருவாங்களாங்கிறது $1 மில்லியன் கொஸ்டின் தான். அதனால் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த ஸ்டாக்லலாம் ஃப்ரெஷ் என்ட்ரி அவாய்ட் பண்ணுங்கள். 7 ரூபா சம்திங்கில் தான் அந்த ஸ்டாக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா FISDS டேட்டா 8 o'clock தான் கிடச்சி NSEயோட வெப்சைட்டில் இருந்துச்சு. ஸோ நான் பார்க்கும்போது FIS வந்து 2502 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. DIS வந்து 6145 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. மார்க்கெட்டில் DIS வந்து இன்னைக்கு இவ்வளோ ரேஞ்சுக்கு பை பண்ணதுனால தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த கண்டிஷனில் இருக்குது. FIS DISஓட பையிங் இல்லைனா மார்க்கெட் இன்னும் பார்த்தீங்கன்னா அடி பயங்கரமாக இருந்திருக்கும் போல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.